ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் எத்தனை நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லே ஓட்டுவீங்க, ஏதாவது விறுவிறுப்பான சீனை கொண்டு வாங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. அதனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கொஷின் கேட்காதீங்கன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன சீன் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. வந்த உடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து வரவேற்கிறாங்க. எல்லாத்தையும் ஓகே வணக்கம்னு சொன்னதுக்கப்புறமா இவங்களோட ரியாக்ஷன்லாம் சரியில்லை. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம்னு ஒருத்தன் பத்திரிக்கை வைக்க வரான். அப்போ நம்ம முத்து இருக்காரே, போகிற போக்கில் சொன்ன விஷயம் பெருசாகிடுச்சுங்க. என்ன வாய் தவறி விட்ட வார்த்தைகள் தான் வாழ்க்கையில் பெரிய விதியாக வந்து நிற்கிதுங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ ஓடி போயிடுறான், உங்கள் அண்ணன் கல்யாணத்தில் அவன் ஓடி போயிட்டானா நீ மாட்டிடுவேன், வாழ்க்கை பூரா சிக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இவர் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னாராட்டுக்கு. இதை வந்து விஜயா பண்ணாங்களே, ஐயோயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பிள்ளை தானே அவரும், ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜை குத்தி காமிக்கல, இதை வந்து இவ கூட வாழ முடியலங்கிறதுக்காக இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதையும் ஒரு உண்மை இருக்கலாம்னு சொல்லிட்டு எத்தனை தடவைப்பா நானும் கஷ்டப்படுவேன். இவங்க 2 பேருக்கு அம்மாவுக்கும் பிள்ளைக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு? நம்ம மீனா தாங்க. இப்படி தான் வாழ்க்கையில் பல பெண்கள் அம்மாவுக்கும் புருஷனுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறனே தெரியாமல் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த முடிவு எடுக்க மாட்டேன், இனிமேட்டுக்கு சமைக்கவே மாட்டேன்னு தூக்கி போட்டாங்க. வீராப்பா வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது மட்டும் இல்லைங்க, யாருக்கும் சமைச்சு தர முடியாது, எல்லாம் அவங்க போய் சாப்பிட்டுக்கிட்டாங்க, சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒன்றே விஜயா இருந்துட்டு என் பிள்ளைங்கள்லாம் பட்டினி போட்டியடி, என் பிள்ளைங்கள்லாம் பட்டி போட்டியடின்னு எத்தனை தடவைமா சொல்லுவேன். ஹை பிபி வந்து இப்படி குதிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு வழியாக இந்த அம்மா குதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி போங்க ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்ட. என்னாச்சு மீனா, ஏன் அப்படி சொல்கிறேன், நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் விளையாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவீங்க, நீங்கள் விளையாட்டு சொல்லிங்களா இல்லை மனசுலேருந்து சொல்கிறீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து தேடுன்னு தேடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஃபோனு சுவிச் ஆஃபில் இருக்கு. ஓகே